இன்னைக்கு திருச்சபையினுடைய காலத்தை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்ல ஒரு எழுப்புதல் வந்து நல்ல ஒரு அனல் உண்டான காலம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனல் குறையும். அதைத்தான் நம்ம எழுப்புதல்னு சொல்கிறோம். எழுப்புதல் வரணும்னு சொல்கிறோம். இப்போது 1906 அசுசா ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு, உலகளாவிய எழுப்புதல். இன்னைக்கு இருக்கிற அந்த பெந்தகோஸ்தே பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதனுடையதான மீண்டும் எழுப்புதல் நடந்தது அப்போதான். முதல் நூற்றாண்டில் ஊற்றப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அந்த எழுப்புதல் மீண்டும் ஊற்றப்பட்டது 1906. இப்போ இந்த ஒரு 120 வருஷம், இந்த 2026 வந்தால் 120 வருஷம். அது இந்த 120 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனல் குறைஞ்சி சபை இன்னைக்கு ஒரு அனல் இல்லாத நிலைமையில் இருக்கிறது. நான் இப்படி சொன்ன உடனே சபையில் அனல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அனல் இல்லையான்னு கேட்குறவங்க தான் எழுப்புதல் கூட்டமே நடத்துகிறாங்க. அப்புறம் ஏன் எழுப்புதல் கூட்டம் ஒன்று வைக்கணும்? எழுப்புதல் கூட்டம்னு ஒன்று வைக்கிறோம்னா அப்போ எழும்பாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் என்ன வச்சுருக்கிறோம், எழுப்புதல் கூட்டம். எழுப்புதல் கூட்டம்னா உடனே நீங்கள் இன்னும் இப்படி நினச்சிடக்கூடாது. இன்னொருத்தர் இருக்கிறாங்க. எழுப்புதல்னா என்ன, 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவாங்க. அது 2வது பகுதி. எழுப்புதலுடைய ரிசல்ட் அது. எழுப்புதலுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா, சபைக்குள்ள இருந்து அக்கினிமயமான நாவுகள் இறங்கினால்தான் வெளியே இருக்கிற 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பேதுருக்குள்ள அக்கினிமயமான நாவுகள் அந்த 120 பேர் மேல இறங்கினதுனால அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், சபைக்குள்ளதான் எழுப்புதல் இருக்குது. சபை எழும்பணும். இந்த 120 பேர் 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க. கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த மகதலேனா மரியாள் ஆரம்பிச்சு இயேசுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்சு 120 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசு இருக்கிற வரைக்கும் வராத எழுப்புதல் அந்த இயேசு பரமேறி போன 50வது நாள் வருது. அதான் பரமேறி போனதுன்னா அன்னிலிருந்து 10வது நாள், இயேசு உயிர் தெழுந்ததுலேருந்து 50வது நாள். அதனால தான் அதுக்கு பேர் பெண்டிகாஸ்டல்னு பேர். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போதுன்னா 50வது நாள்னு அர்த்தம். அப்போ இந்த 120 பேருக்குள்ள வந்ததான எழுப்புதல் தான் வெளியே 3000 பேருக்குள்ள போச்சு. அது அப்படியே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம வரைக்கும் வந்திருக்குது. திருப்பி அந்த அனல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி அசுசா ஸ்ட்ரீட்டில் அப்போஸ்தலிக் ஃபெய்த் அப்படிங்கிற சர்ச்சில் பாஸ்டர் செய்மூர் அவருடைய தலைமை கீழே இருந்த சபையில் தான் ஃபர்ஸ்ட் எழுப்புதல் வந்துச்சு. இந்த நம்ம காலத்தில் சபைக்குள்ளே தான் வந்துச்சு. அன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு காலத்தை திருப்பி நம்ம இன்னும் பார்க்கல. ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் அப்படி நடந்திருக்குது. அந்த 3 வருஷம் 365 நாளும் 7 நாளும் 3 ஆராதனை அன்னைக்கு ஆரம்பிச்சது. அந்த அக்கினி இந்த 120 வருஷமா போயிட்டே இருக்குது. அதான் எழுப்புதல். திருப்பி இப்போ அது அப்படியே மங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள அந்த அனல் குறைஞ்சிருச்சு. அது குறையறதுனால இப்போ மீண்டும் இன்னொரு எழுப்புதலை நாம் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ராஜாவினுடைய ராஜ்யம் எழுப்பப்பட வேண்டும். ஒரு அக்கினி வேண்டும், ஒரு அனல் உண்டாக்குற வேலை வேண்டும். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரா, ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுவோம். கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார், நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண்பதற்கு ஆண்டவர் ஒரு சிறு சபை, நான் சிறு சபைனா அளவில் சொல்லல, குட்டி சர்ச்சு 20 பேர் அப்படி சொல்லல. ஆண்டவருடைய பார்வையில் நாம் சிறியவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு ஊழியத்திற்கு எழுப்புதலுக்கு பயன்படக்கூடிய ஒரு சபையை கர்த்தர் தேடுகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாய் ஒப்படைக்கும்படி. அவருடைய அர்த்தம் என்ன, வேற எந்த உபதேசத்துக்குள்ளும் இல்லாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு வாழக்கூடியதான ஒரு சபை, ஒரு ஊழியம், ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த கலப்படமும் இல்லாமல் கடைசி காலத்தில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது கலப்படம் நிறைந்ததா மாறிடுச்சு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு தங்களை இணைத்துக் கொள்வதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு ஃபேண்டசி, ஒரு மாடர்ன் ஏஜ் அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாடிஃபை செய்து கொள்வது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி சொன்ன உடனே
ஒரு பெரிய பைபிள் டீச்சர் என்ன சொல்றாரு, இவர் சும்மா உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதங்கிறாரு. அவன் மைக் தேவையில்லையா, அவன் லைட்டு தேவையில்லையா, ஸ்பீக்கர் தேவையில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ வேத வசனம் இருக்குது. இந்த வேத வசனம் ஆரம்பத்தில் மோசே கிட்ட கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். அப்புறம் பவுல் காலத்தில் தோல் சுருள்களில் எழுத கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம காலத்தில் பேப்பர் வந்துச்சு, பிரிண்டட் வெர்ஷன். இப்போ டிஜிட்டல், காற்றுல எழுதுகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கற்பலகையில் இருந்துச்சு, அப்புறம் தோல் சுருளுக்கு வந்துச்சு, அப்புறம் பேப்பருக்கு வந்தது, இப்போ காற்றுல எழுதுகிறோம், டிஜிட்டல். இந்த மோடு மாறும். கற்பலகையிலிருந்து, தோல்லேருந்து, பேப்பர்லேருந்து, காற்றுலேருந்து, இன்னும் வேற என்ன கூட வரும். மோடு மாறும். ஆனால் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் வேத வசனம் மாறவே மாறாது. வசனம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த மோடு மாறலாம், வசனம் மாறக்கூடாது. வசனத்துக்குள்ள கலப்படம் வரக்கூடாது. அதைத்தான் சொல்றேன். நீங்களும் நானும் அன்னைக்கு பைஜாமா ஜிப்பா போட்ட ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுற ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க. நாளைக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு வெர்ஷன் போட்ட ஊழியக்காரங்களை நீங்கள் கோட் சூட் போட்டவங்களை பார்ப்பீங்க, இல்லை வேற ஒன்று பார்ப்பீங்க. நான் சொல்றது இதல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடையதான அந்த எழுப்புதல், வசனம், வைராக்கியம், பரிசுத்தம், விசுவாசம், இது மாறாதபடிக்கு நீ என்ன மாறினாலும் உள்ள மாறக்கூடாது. அன்னைக்கு முடி வைக்கிறவங்க எப்படி வச்சிருந்தாங்க, அப்புறம் இப்படி வச்சிருக்கிறோம், நாளைக்கு வேற வைக்கலாம் மேபி. ஆனா உள்ளுக்குள்ள நீ எப்படி இருக்கிறங்கிறதா முக்கியம். இப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா என்ன? நீ உள்ளுக்குள்ள மாறி இருந்தா இந்த உலகத்தின் காரியம் எதுவும் உனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராது. உனக்குள்ள எந்த விதமான உலகத்தினுடைய காரியத்தை கொண்டு வராது. இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய அளவில் நீங்க இருக்கிறீங்களான்னு பார்த்தா, சபைக்கு வர உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் இன்னும் கர்த்தர் பயன்படுத்த முடியாத இன்னும் சில காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. இதே அப்போஸ்தலர்கள்கிட்ட கர்த்தர் எவ்வளோ காரியங்களை 3.5 வருஷமா சொல்றார். ஆனா யாருக்கிட்டையுமே அவர் எதிர்பார்த்ததான ஒரு மாற்றம் வரல. முந்தின நாள் சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவர் சொல்றாரு, நான் போக போறேன், இந்த மாதிரி காட்டி கொடுக்கப்பட போறேன் எல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி அந்த பக்கம் தான் போறாரு, இந்த பக்கம் உடனே அடிச்சுக்கிறான். அவர் போயிட்டாருன்னா அடுத்து யாரு? அவர் போறாங்கிறதால ஏன் போறாரு, அதனுடைய நோக்கம் என்ன, சிலுவையில் சுமப்பதனுடைய அர்த்தம் என்ன, அதெல்லாம் அவன் கவலையே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இவர் போயிட்டாரு, அடுத்து யார் டேக் ஓவர் பண்றது, அடுத்து யார் லீட் பண்றது. இப்ப திருப்பி வந்து காலில் அந்த சீலையை கட்டி கால்களை கழுவி, இல்லப்பா உங்களில் யார் பெரியவனா இருக்க விரும்பணும் அவன் சிறியவனா இருக்கணும் எல்லாம் சொல்றாரு. இன்னும் மாற்றம் வரல, இன்னும் மாற்றம் வரல. ஒரு நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை இயேசு பாருங்க, 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க, மாற்றமே இல்லை. 3.5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஆவியானவர் வந்தார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். எதெல்லாம் அவங்க இயேசு கூட இருக்கும் பொழுது தப்பாக நடந்தார்களோ அல்லது நடக்கப்பட்டார்களோ யோசித்தார்களோ, இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அப்படி மாறின பிறகுதான் அவர்களை எடுத்து கர்த்தரால் பயன்படுத்த முடிஞ்சிச்சு. ஒரு எழுப்புதல் வந்தது. உங்களுக்கும் எனக்கும் சர்ச்சுக்குள்ள வரோம், we are all Christians, அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அதான் கொஸ்டின். இன்னைக்கு அந்த இடத்துல சர்ச் இல்லை, அதான் முக்கியம். சபை இருக்கு, ஆனால் சபை எழுப்புதலுக்கான இடத்துல இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா நம்ம ஜெபம் பண்றோம் எழுப்புதலுக்காக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இது 33வது வருஷம். இந்த 33 வருஷமா இயேசு எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் முழங்கால நின்று அழுகுறாங்க, எல்லாம் உண்மைதான். வராததுக்கு என்ன காரணம்? அதான் ரீசன். வராதுக்கு என்ன காரணம்? 3.5 வருஷம் இருந்த இயேசு கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எழுப்புதல் வந்துடுச்சே. இப்போ 30 வருஷமா எழுப்புதல் எதிர்பார்க்கிறோமே, நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வரலையே. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சபை, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசி இன்னும் கர்த்தர் கிடைக்கல. கிடைச்சா நிச்சயம் கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.